இப்போ உங்களுக்கு ஐப்பசி மாதத்தின் அருமை வச்சு சொல்கிறேன். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் ஐப்பசி மாதம் வந்து நிறைய புண்ணியத்தை தரக்கூடிய மாதம் அப்படின்னு ஒரு கூறப்படுது. அதாவது அந்த ஐப்பசி மாதம் துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் இந்த ஐப்பசி மாதம் காவேரியில் மாயூரம்பான்னு சொல்ல மயிலாடுதுறையில் போய் ஸ்நானம் பண்ணுறவங்களுக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்றது. 66 கோடி தீர்த்தங்களும் எல்லா புண்ணிய நதிகளும் அந்த துலாஸ்தானம் பண்ணதாக ஐப்பசி மாதம் முழுக்க அங்கே வந்து ஸ்நானம் பண்ணால் போனால் நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், நம்மளுடைய ஜென்மத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போகுங்கிறது ஐதியம். அதுக்காக ஒவ்வொரு எல்லா நதிகளும் இந்திய நதிகள் எல்லாமே கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி எல்லா நதிகளுமே தங்களுடைய மக்கள் தங்க மேலே கருத்த பாவத்தை இந்த ஐப்பசி மாதம் போய் அந்த மயிலாடுதுறையில் கரைச்ச காவேரியில் துலாஸ்தானத்தில் கரைச்சதாக ஒரு ஐடியா உண்டு. அது மயிலாடுதுறை எது பேருனா அன்னை பராசக்தி மயில் ரூபத்தில் இறைவனை வேண்டி மயில் மாதிரி ஆடி ஆடி தன்னை அவர் ஜெயத்துக்கு சொல்லி சொன்னதுக்காக தான் அது மயிலாடுதுறை அப்படின்னு பேர் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் மாயூரம் தான் பேர் இருந்தது. இப்போ அதுக்கு மயிலாடுதுறை. அந்த மயூரநாதர் அவரும் இறைவனும் அன்னையுடன் சேர்ந்து மயில் ரூபத்தில் நடனமாடி கழித்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. அன்னை பேர் அபயாம்பிகை. அந்த ஒரு நாள் அந்த ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் 1ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் 30 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தங்கள் தேவர்கள் வந்து குளிப்பாங்க. வானலோகத்தை இயற்கைகள் எல்லாமே வந்து ஸ்நானம் பண்ணி தங்களுடைய புண்ணியம் பெற்றதாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால அந்த ஐப்பசி மாதத்து பெருமையில் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் அதை தங்களுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக போய் அங்கே கும்பிடுறதாக ஒரு ஐதியம் உண்டு. அதான் துலாஸ்நானம்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்தினுடைய பெருமை இதான். வர வருஷமும் ஐப்பசி மாதம் பெருமை. இந்து மக்கள் இந்துக்களாக இருக்காங்க எல்லாருமே. எங்கே காய்ச்சலே போய் குளித்தா புண்ணியம், ராமேஸ்வரர் கடலில் புண்ணியம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஐப்பசி மாதம் அந்த ஸ்நானம் சொல்கிற மாயாத்தில் குளிக்கிறதையும் ஒரு புண்ணியமாக நினைக்கிறாங்க.